கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே ஐபிஎல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது குறிப்பிட்ட நாட்கள் தான். ஸோ மேயோட எண்டில் ஐபிஎல் எல்லாமே அப்படியே ராப் பண்ணி முடிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் பார்க்கலாப்பா அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டி மெயினான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு. அதுதான் T20 வேர்ல்ட் கப். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சும்மா அமௌண்ட்டுக்காக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அமௌண்ட்டுக்காக ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருந்தாலும் இது ஒரு பயிற்சி தான் உலக கோப்பைக்கு. உதாரணத்துக்கு மெக்குர்க் அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஃபைண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காரான்னு தெரியல. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ற வரைக்கும் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ், நியூசிலாந்து, ஸோ அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்களோட ஸ்குவாட் எல்லாமே நம்ம செப்பரேட்டா போடலாம். அதே சமயத்துல இந்தியன் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பாசிட்டிவ், சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இடம் கிடைக்கல. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்கிறா, இந்த ஸ்குவாடால பந்தயம் அடிக்க முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. T20 வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆட மாட்டாங்க. ஏன்னா வேர்ல்ட் கப்ல டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள வச்சு என்ன பண்ணணும், 2-3 யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தா கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல எங்களுக்கு வேணும் அப்படி இல்லைன்னா நாங்க பார்க்கவே மாட்டேங்கிற மாதிரி ரசிகர்கள் பிளாக்மெயிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம T20 வேர்ல்ட் கப் நடக்காது, இந்தியன் டீம் போகாது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில 2-3 பிரச்சனைகள் இருந்தது. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே இருக்காங்க. ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. அப்பப்போ செம்ம அதிரடியாகவும் ஆடுறத பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிஷா ஆடுறது கிடையாது. அதுதான் ரோஹித் சர்மா கிட்ட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். போன தடவை ஓடிய வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்பீங்க. அவளுக்கு தேவை வந்துட்டு 50யோ செஞ்சுரிக்காக ஃபோக்கஸ் பண்றதோ இதெல்லாமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் புஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் நீங்க பாத்துங்கடா தம்பி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவருடைய எனர்ஜி லெவலும் கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால எவ்வளவு முடியுமோ ஆரம்பத்திலேயே பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு ஒரு நல்ல ஸ்கோரை வந்துட்டு செட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இப்போ வரைக்கும் ஐபிஎல்லும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காருங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு நம்ம விராட் கோலி பத்தி பேசியிருந்தோம். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்கிட்டு இருக்காரு. மேபி இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஓப்பனிங் இறங்குவாரா இல்ல தனிப்பட்ட இடங்கள் கிடைக்குமா? விராட் கோலி வந்துட்டு எப்பவும் போல 1-1 பொசிஷன் வருவாரா, ஓப்பனிங் இறங்குவாரா அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. ஆக்சுவலா ஓப்பனிங் இறங்கலாம். ஆனா ஜெய்ஸ்வால் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பாயிலரா போயிடக்கூடாது. ஸோ 1-1 ஆடி பழக்கமா இல்ல. ஸோ அந்த பையனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்பவுமே ஓப்பனிங் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது ஸோ விராட் கோலி மேபி 1-1 வரக்கான சான்ஸ் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் இருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு டோர்னமெண்ட் போகல இது வரைக்குமே. ஏன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு செஞ்சுரி வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெருசா அமையவே இல்லை. ஆரம்பத்தில் 2-3 மேட்ச் அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் பார்த்தோம். ஸோ வெளியில போய் எப்படி ஆட போறாரு அப்படின்னு பார்க்கணும். ஜெய்ஸ்வாலுக்கு இடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அண்ட் சூரியகுமார் யாதவ் இவர் இல்லாம மிடில் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகுமாப்பா அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஸ்பைடி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ரிஷப் பண்ட் மேட்ச் வின்னருங்க. ஒரு மேட்ச் மாட்டினா போதும். ஸோ ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்ச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் கொண்டு போய் கொடுப்பாரு. இந்த தடவை ஐபிஎல்ல பட்டாசா வெடிச்சிருக்காரு. இத்தனைக்கும் லெக்ல இன்ஜுரி, ஒரு வருஷம் வந்துட்டு பெட்ல இருந்திருக்காரு. அண்ட் ஏகப்பட்ட மென்டல் டார்ச்சர் இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சும்மா பீக் லெவல்ல இருந்திருக்குன்னு சொன்னோம். ரிஷப் பண்ட் கண்டிப்பா இவர் வேர்ல்டு டிசர்வ்ங்க. ஸோ ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஸோ எந்த இடத்துல ஏதாவது ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இதை தாண்டி இவரை வந்துட்டு எத்தனை நாள் தவம் இருந்தாங்க அவங்களோட ஃபேன்ஸ். ஒரு தடவை நாங்க பாத்திர மாட்டோமா, ஒரு தடவை வேர்ல்ட் கப்ல ஆடிட மாட்டாரா, இவருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கியா, ப்ளீஸ் ஒரு தடவை பண்ணி கொடுங்கயானுங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் இருந்துச்சு. அண்ட் பிசிசிஐ கண்ணில் ஃபைனலா இவர் பட்டிருக்காருங்க. நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சேட்டன் சஞ்சு சாம்சன். ஸோ என்ன ஒரு பிளேயருங்க, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்காரு. 2013 இப்போ 2024 ஆல்மோஸ்ட் ஒரு கிரிக்கெட் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆனா பெரிய டோர்னமெண்ட்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுல இப்ப கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. இவரை எங்க விளையாட வைக்கிறது அப்படிங்கறதான் ஒன் ஸ்பாட்ல. ஸோ கண்டிப்பா விராட் கோலி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெய்ஸ்வால் இருந்துருவாரு. சஞ்சு சாம்சன் வந்துட்டு என்ன பண்ண போறாரு, எந்த மாதிரி இடத்துல ஆட போறாரு, அந்த இடத்துல ஒரு சூட் ஆகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் அப்கோர்ஸ் வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா இந்த லைனப்ல இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெருசா மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ணி கொண்டு போகல அப்படின்னா கூட இல்ல பரவாயில்ல, இன்னொரு 5 மேட்சஸ் இருக்கு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியாவும் ஸ்குவாட்ல இருக்காரு. அண்ட் ஃபைனலா நம்மளுடைய ஆறுச்சாமி சிஎஸ்கே உடைய சிங்கம் சிவம் தூபே இந்த ஒரு வாய்ப்புக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட சிஎஸ்கே அவருடைய லைஃபையே மாத்திருக்காங்க. MS தோனி அவருடைய தலையெழுத்தையே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரே வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம், எல்லா டீம்லயும் ஆடி இருக்கேன் பட் ஃப்ரீடம் கிடைச்சது இல்லை. ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் உன்னோட வழி என்னமோ அதை போய் பாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்பின் போட்டா பழக்கணும், இதுதான் உன்னுடைய சான்ஸ். நீ வந்துட்டு ஒரு 10 பால் பிடிச்சி 20 ரன் அடிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, 10 பால் பிடிச்சி 40 ரன் அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட ரோலே என்ன அப்படின்னா போய் இந்த கட்டை போட்டு ஆடுறதெல்லாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸ்பின் மட்டும் தான் ஆரம்பத்தில் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் லாங் ஆன் லாங் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ல மட்டும் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மைக்கேல்
மேக்கசி இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, சிவம் துபேனாலே ஸ்பின்னை தாண்டி வேற ஏதோ ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்களே இப்படி யோசிக்கும் போது ஏன் அவர் யோசிக்க மாட்டாரா? ஸோ அவர் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஷார்ட் பால் போட்டு பவுன்சர் போட்டு விக்கெட் எடுக்கணும் ட்ரை பண்ணாலும் அதுக்கும் சில ஸ்டாட்டிக்ஸ் வச்சிருக்காரு. இல்லை வந்துட்டு நீங்கள் லெக் ஸ்பின் போடணும், இல்லை ஸ்லோவராக போடணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் யாக்கர் போடணும்னு நினைச்சாலும் அதுக்கும் சில விஷயங்கள் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் யோசிக்கிறத விட அவருடைய ஸ்ட்ரென்த் உண்மையாலுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி மைக்கசி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே சிஎஸ்கேக்கும் லீடிங் ரேட் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் ஃபைனலாக வேர்ல்ட் கப்லேயே செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேலேருந்து அகைன் இன்னொரு சிங்கம் நம்மளோட தளபதி ரவீந்திர ஜடேஜா செலக்ட் ஆயிருக்காரு, அக்ஷர் பட்டேலும் செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ 2 பேர்த்துல எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் தான் ஆட போறாங்க. அண்ட் ஃபைனலாக 2 ஸ்பின்னர்ஸ், அதில் குல்தீப் யாதவ் ஒன்று, ஸோ அதுக்கப்புறம் யுஸ்வேந்திர சகல். எப்பா எத்தனை நாள் போராட்டம். இவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை திருப்பி போட்டுச்சு. ஸோ அது மாதிரி ஆர்சிபி கை விட்டுச்சு, இருந்தாலும் எந்த ஒரு ஸ்குவாட்லையும் எடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது யுஸ்வேந்திர சகல் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்காருங்க. அண்ட் ஃபைனலாக ஹர்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஃபைனலாக முகமது சிராஜ். ஸோ இதில் ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பவுலிங் யூனிட் தான். சிங் அண்ட் பும்ரா அண்ட் முகமது சிராஜ் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம செம்மையை மிஸ் பண்ணுறோம், மேஜர் மிஸ் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது. இது போக ஃப்ளைட்டில் ஒரு 4 பேர் போவாங்க இல்லையா? ஸோ அது யார் யார் அப்படின்னா சுப்மன் கில், ரிங்கு சிங் அண்ட் கலீல் அகமது அண்ட் ஆவேஸ் கான். இந்த ஒரு 4 பேர் வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை, மேலே இருக்க இந்த 15 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 4 பேரில் யாரோ ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து ஆடுவாங்க. இதில் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு 2 பேட்ஸ்மேன்ஸ் இல்லை அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் செம்மையாக ஆடிட்டு இருக்காருங்க. ஆனா அவருக்கு வந்துட்டு எடுக்காதக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஓபனர்ஸ் குப்பை மாதிரி இருக்காங்க. இப்ப சஞ்சு சாம்சனுக்கே எங்க ஆடுவாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். அண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓபன் பண்ணுவாங்களா, இல்ல ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஆடுவாங்களாங்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக். அண்ட் சுப்மன் கில்லு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிளைட்லயும் இருக்காரு. ஸோ அவரு வந்துட்டு ஓப்பனிங் தான் ஆடுவாரு, அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ இப்படி 4-5 பேர் சுத்தி சுத்தி இருக்கும்போது அவருக்கான இடம் கொஞ்சம் கம்மி தான், ஓப்பனிங் ஸ்லாட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ மேபி அதனாலதான் ருத்ராஜ் கைக்வாட வந்துட்டு எடுக்கல. ஸோ பரவாயில்ல, இன்னொரு டைம் பார்க்கலாம். அண்ட் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் நம்பர் 7 நம்பர் 1 சொல்லி எல்லா பக்கம் ஆடுவார். பட் இருந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஓரளவுக்கு பெருசாக இல்லாதனால பார்த்தோம் அப்படின்னா ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணல. அண்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த மயங்க் யாதவ் அந்த மாதிரி யாராவது எடுத்து போட்டிருக்கலாம். பெருசாக பவுலிங் இல்லாத மாதிரி தாங்க இருக்கு. 3 பேர் தான், ஹர்தீப் சிங் ஒன்று, பும்ரா ஒன்று, முகமது சிராஜ். இவங்களை வச்சு எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த ஸ்குவாடு ஒர்த்தியான ஸ்குவாடான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எல்லாம் ஓகே தான். அண்ட் ஸ்பின் பவுலிங் யூனிட்டும் நல்லா இருக்கு, சகல், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா. ஆனால் பவுலிங் யூனிட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் யூனிட் அவ்வளோ பெரிய சூப்பரான பவுலிங் யூனிட் நான் சொல்ல மாட்டேன். பும்ராவை 100% நம்பலாம். அண்ட் ஹர்தீப் சிங், முகமது சிராஜ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்